விரைவில் நல்ல முடிவு வரும் என ராமதாஸ் உறுதியளித்திருப்பதாக பேராசிரியர் தீரன் பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். முடிவுக்காக காத்திருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியா வந்து சின்னவர் வந்து பேசினார் இல்லையா, சமாதானம் ஆயிருக்காங்க. அது அப்படிதான் தெரியுது. வேற இல்லைனாக்கா இப்படி சொல்லுவாரா? நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாரா? குருமூர்த்தி பார்த்திருக்காரு, அதை பத்திலாம் நாங்க கேட்க முடியாதுங்க. அவர் நண்பர்ன்ற முறையில பேசியிருக்கிறாரு. அதை பத்திலாம் நாங்க ஐயா சொன்னார் உங்கள்கிட்ட. அதான் போய் மாநாட்டு வேலையை பாருங்க, இங்க ஏன் டெய்லி வந்து இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. நன்றியா. அப்பாவுக்கு பிள்ளைக்குள்ள ஒரு சமரச உறவு ஏற்பட்டிருக்கு, நம்பலாமா? ஏங்க, நம்பிக்கையோட தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம எதுங்க வாழ்க்கை? சொல்லுங்க பாப்போம். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியோட முக்கிய தலைவர் அவரு, எதிர்கால தலைவர் அன்புமணி சொல்றீங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுமே ஒத்துமையா இருக்கணும். அதுக்காக தானே நேற்று வந்துட்டு போயிருக்காரு. அதுக்காக தானே வந்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் வந்து ஏங்க நல்ல செய்தி வரும்னு ஐயா ஒரே வரியில சொல்லிட்டாரு. அததான் நாங்க கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன்னு சொல்றாங்க. உண்மையா? ஆமா, எல்லாரும் தான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகம் வேணாம். சரி, ரொம்ப நன்றி. இல்ல அவரு நீண்ட கால நண்பர் முறையில வந்தாரு, பேசினாரு, போனாரு. நாங்க அதை பத்தில நாங்க மாநாட்டு பத்தி தான் பேசிட்டு வந்தோம். ஏன்னா அதுக்கான என்ன ஏற்பாடு பண்ணீங்க, போயிட்டு அந்த வேலையை பாருங்க, இங்க பாத்துட்டீங்களா, போங்க போயிட்டு அந்த வேலையை பாருங்க அப்படின்றார். அவ்வளவுதான். நன்றி.